ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகர நரலை போற்றி. தனுசு ராசி நேயர்களுக்கு வணக்கம். தனுசு ராசிக்கு 3ஆம் இடம் மிகச்சிறப்பாக இருக்குது. 3ஆம் இடம் தைரிய வீரிய காரியசானம். தைரியலட்சுமி ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வந்துட்டால் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு சுபத்துவம் மாறாரு. ராகு 3ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது தான். தைரிய வீரிய சாணத்தில் இருக்கிறதுனால ஆள் முனைப்பாக இருப்பீங்க, ஃபோர்ஸாக இருப்பீங்க, காரிய வெற்றி இருக்கும். 3ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் நினைவு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ராகுவை சுபத்துவப்படுத்துகிறாங்க. அதுபோல் குரு பார்வையும் 3ஆம் இடத்துக்கு இருக்குது. ஸோ ராசிக்கு 3, 9ஆம் இடம் வழுக்குது. தைரிய ஸ்தானமும் பாக்கிய ஸ்தானமும். ஸோ தைரியலட்சுமி, பாக்கியலட்சுமி இந்த 2 லட்சுமியிலும் உங்களுக்கு அளப்பரிய பலன்களை கொடுக்குறாங்க. புதன் சுக்கிரன் ராகுவோடு சேர்ந்து லட்சுமி நாராயண யோகத்தையும் கொடுக்குறாங்க. மிக நல்லதாக பார்க்கப்படுகிறது. வருகிற 13ஆம் தேதி, பிப்ரவரி 13ஆம் தேதி போராட நட்சத்திரம் சாயந்தரத்துக்கு மேலே ஆரம்பிக்குது. நீங்கள் அன்றைக்கி சாயந்தரம் நான் சொல்கிற பூஜையை வீட்டில் பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். 3ஆம் இடத்துல ராகு சுபத்துவமாய் நல்ல பலன்களை கொடுப்பாரு. நல்ல முன்னேற்றமாக இருக்கும். நான் சொல்கிற விஷயத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் கூடுதலாக இருக்கும். பொதுவாக தனுசு ராசிக்கு ராகு ஒரு நல்ல பலனை கொடுப்பாரு. கோதண்ட ராகு அப்படிம்பாங்க. தனுசு ராசிக்கு ராகு கெடுதல் பலன்கள் அவ்வளோவா கொடுக்க மாட்டார். ஏன்னா இயற்கை சுபர், குருவின் வீடு, காலப்புருஷ சக்கரத்துக்கு 9ஆம் இடம். ஸோ அந்த பாக்கியஸ்தானத்துக்கு ராகு ஓரளவு நல்ல பலன்களை தான் கொடுப்பாரு. இப்போ பிப்ரவரி 13ஆம் தேதி ஒரு சின்ன பூஜை. அது என்ன பூஜைன்னு பின்னாடி சொல்கிறேன். மற்ற பலன்களை சொல்லிடுறேன். லட்சுமி நாராயண யோகம் உண்டாகுது, குபேர யோகமும். ஏன்னா புதன் கும்பத்தில் ஸ்தான பலம் பட்டு நல்ல நிலைமையில் இருக்கிறார். புதன் ராகு இணைவு சுக்கரனோடு சேர்ந்து இணைகிறது நல்ல விதமாக இருக்குது. அதுபோக புதன் தான் வீட்டுக்கு, தன்னுடைய ஞான வீட்டுக்கு, மிதுனத்துக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. கன்னிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. கன்னிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. குரு பார்வையில் இருக்கிறனால நல்ல அமைப்பு தான். உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டுக்கு 6ஆம் வீட்டில் இருக்கிறாரு. என்ன வேலை பார்க்குற இடத்துல, தொழில் பண்ணுற இடத்துல கொஞ்சம் ஒர்க்கிங் பண்ணணும். நீங்கள் சும்மா இருக்கக்கூடாது. தொழில் வியாபாரம் பார்க்குறோம்னு சும்மா இருக்கக்கூடாது. கொஞ்சம் உங்களுடைய இன்வால்மெண்ட் இருக்கணும். ஸோ நீங்கள் ஒரு ப்ராப்பரேட்டராக இருக்கிறீங்க, முதலீட்டாளர் இருக்கிறீங்க அப்படின்னா இன்வால்மெண்ட்டை கரெக்டாக கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதில் கணக்கு வழக்கு பார்க்கணும், அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக பார்க்கணும். ஓகே நேயர்களே, இப்போ இந்த குபேர யோகம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குபேர யோகம் எப்படி சார் வருது அப்படின்னா, வடக்கு திசைக்கு அதிபதி குபேரன். அந்த குபேரன் புதனோட அம்சமாக பார்க்கப்படுகிறார். குபேரனால் என்ன, பெருமாள் அந்த அம்சம்தான். குபேரன் பெருமாளுக்கே கடன் கொடுத்தவர். குபேர லட்சுமி அப்படிங்கிறோம். ஸோ குபேரன் பெருமாள் லட்சுமியோட அனுக்கிரம் பெற்றவர். வடக்கு திசைக்கு திக்பாலகர். அவர் ராசிக்கு இப்போ 3ஆம் இடத்துல வலுப்பட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த குபேர யோகம் நடக்குது. நான் சொல்கிற மந்திரத்தையும் சொல்லுங்கள், அந்த பூஜையும் பண்ணுங்கள். அந்த பூஜை பண்ணுறதுனால என்னென்ன பலன்கள் கிடைக்கும் சார் அப்படின்னா, ஆள் நல்லா இருப்பீங்க, ஆள் தைரியமாக இருப்பீங்க, தெளிவாக இருப்பீங்க. ஸ்டார்டிங் டேபிள் இருக்காது. எந்த ஒரு காரியத்திலையும் ஆரம்ப கற்றை வெற்றி இருக்கும். அபிஜித் முகூர்த்தம் உங்களுக்கு கை கொடுக்கும். காலையில் 11 to 12 செய்கிற காரியங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். வருகிற 13ஆம் தேதிக்கு மேலே அபிஜித் முகூர்த்தம் 100க்கு 100 உங்களுக்கு சரிப்படும். எந்தெந்த காரியத்தில் சரிப்படும் அப்படி பார்த்தோம்னா, யோகம் கலைத்துறையில் இருக்கிறவர்கள் நல்லாயிருக்கும். கலை சம்மந்தப்பட்டவர்கள், திரைப்படம், சின்னத்திரை, டிவி சீரியல், இயல், இசை, நாடகம், ஆடல், பாடல், கேளிக்கை நிகழ்ச்சிகள் இதில் சம்மந்தப்பட்டவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வெளிநாட்டு தொடர்புகள் நல்லாயிருக்கும். ஏற்றுமதி, இறக்குமதி, குருவி பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக ஆள் நல்லா இருப்பீங்க, சரியாக மன அமைதியாக இருப்பீங்க, மனதில் ஸ்ட்ரெஸ் இருக்காது. வெளிநாட்டுக்கு போகிறவங்களுக்கும் நல்லாயிருக்கும். வெளிநாட்டு போனவர்கள், வெளிநாடு போகணுன்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அந்த குபேரன் அது மாதிரி அமைப்பெல்லாம் கொடுப்பார். ஏன்னா 9ஆம் இடம் வலுப்புறது. 9ஆம் இடம் வலுப்புறதுனால தூரதேச அமைப்புகள் உங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படும். ராசிக்கு 12 கூடையவன் யார்? செவ்வாய். 12 கூடையவன் இப்போ 2ஆம் இடத்துலேருந்து அவர் 3ஆம் இடத்துக்கு போகிறார் பிப்ரவரி 18. ஸோ பிப்ரவரி 14க்கு மேலே உங்களுக்கு அபிஜித் முகூர்த்தத்தினால இதெல்லாம் ஈரேறும். சரியா நேர்களே? ஸோ உங்களுக்கு பிப்ரவரி 13ஆம் தேதி ஒரு முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது. ஸோ ஏகப்பட்ட பலன்கள் இருக்கும். தஞ்சை வழி சொத்துக்கள் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. அதிர்ஷ்டம் உங்கள் பக்கத்தில் இருக்கும். நீண்ட நாளாக காத்திருந்த பிள்ளை செல்வம் கிடைக்கும். புத்திர பாக்கியம் வேண்டிட்டு இருக்கிறவங்களுக்கு புத்திர பாக்கியம் தாராளமாக கிடைக்கும். அதுபோக பிள்ளைகளால் பெருமைப்படுவீங்க. உங்கள் பிள்ளைகள் படிப்பு, திருமணம், வேலைவாய்ப்புலாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் தண்ணியிலே மறக்க மாட்டீங்க. எண்ணெயிலே மறந்தாலும் தண்ணியிலே மறக்க மாட்டீங்க. புத்தி கூர்மையாக இருப்பீங்க. பணபலம் அதிக அளவில் இருக்கும். இசை பிரியர்களுக்கு நல்லா இருக்கும். மியூசிக் வாசிக்கிறவங்க, இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். புகழ், செல்வாக்கு எல்லாமே மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சகோதர வழியில் நல்ல ஒரு இணக்கம் இருக்கும். சகோதர வழியில் உள்ள பிரச்சனைகள், உடபிறந்த தம்பி தங்கை விஷயத்தில் உள்ள பிரச்சனைகளை சார்ட் அவுட் ஆகும். குடும்பத்துக்கு விருந்தினர்கள், சொந்த பந்தங்கள்லாம் வந்துட்டு போவாங்க. எல்லாரோட கூடி குழாவுவீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே? ஸோ ராகு நல்ல பலன்களை உங்களுக்கு அடுத்த 2 காலத்தில் மிகச்சிறப்பாக கொடுக்குறார். சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 6 கூடையவன் 3ஆம் இடத்துல இருக்குது. ஒரு வகைக்கு பரவாயில்ல. சரியா? நல்லா இருப்பீங்க. சரியா? நல்லா இருக்கும். பெண்களால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சரியா? பெண்களுக்கு கட்டுப்பட்டு போவீங்க. பெண்கள் சொல்லி என்ன சொல்லுவாங்க, மனைவி சொல்லி மந்திரம் சொல்லும் போது மனைவி பேச்சை நல்லா கேட்டுட்டு இணக்கமாக இருப்பீங்க. அது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. புதன் 3ஆம் இடத்துல ஓரளவு ராகுவோட சேர்ந்து சுபத்துவம் மாறாரு. சரியா? ராகு புதன் இணை என்ன ஆகும்னா, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டவர்களுக்கு நல்லாயிருக்கும். ராகு கணக்கன்.
தூதன், தேர்ப்பாகன். ஸோ அதனால் தூது வேலையில் இருக்கிறவங்க, கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, வெளியூர் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். சிஸ்டர் ரிலேட்டடாக வேலை பார்க்குறவங்க நல்லாயிருக்கும். வானசாஸ்திரம், வேத உறுப்பினருக்கு நல்லாயிருக்கும். எங்களை போன்ற ஜோதிடருக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். நுட்ப அறிவுகளோடு இருப்பீங்க. சரியா? இந்த கவலை இருந்தாலும் அதை மறந்து சந்தோஷமாக இருப்பீங்க. அடி கொடுத்தாலும் பிடி கொடுக்க மாட்டீங்க. கழுவுற மண்ணில் நழுவுற மீனாக இருப்பீங்க. தொழில் நுணுக்கம் இருக்கும், திறமைகள் இருக்கும். சரியா நேரில் வேண்டியது வேண்டிய நேரத்துக்கு கிடைக்கும். பொருளாதார நிலை மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மந்திரம் கால் மதி முக்கால்னு சொன்ன மாதிரி எதுலையுமே தந்திர மந்திரமாக இருப்பீங்க. எதிரிகளை ஈஸியாக தட்டி விட்டுருவீங்க. சரியா? எதிரிகளை வந்து ஈஸியாக ஊதி விட்டுருவீங்க. எதிர்ப்புகளே இருக்காது. நல்லாயிருக்கும். 3ஆம் இடத்துல இருக்கிற புதன், சுக்கிரன், ராகு இணைவு வந்து நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு வெகுவாக கொடுக்கிறது. சுக்கிரன் அவர் வந்து ராகுவோட சேர்ந்து ஒரு நல்ல பலன்களை கொடுப்பார். சரியா? ஒரு ஈர்ப்பு இருக்கும். எதிர்பாலினத்தவர்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும். அது நல்லா தான் இருக்கும். ஆசபாசமாக இருப்பீங்க. தமிழ் பண்டித்தவர்கள் நல்லாயிருக்கும். தமிழ் ஆளுவர்கள், இலக்கியம் படிக்கிறவங்க, இலக்கணம் படிக்கிறவங்க, தமிழ் பண்டிட் இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். தாய்மொழியாம் தமிழை நேசிக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். இப்படி பலதரப்பட்ட பலன்கள் வந்து தனுசு ராசிக்கு வந்து அடுத்து வருகின்ற நாட்களில் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசிநாதன் ராசியை பார்க்குறாரு. வக்கரமாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லபடியாக பார்க்குறாரு. அவர் வீடு கொடுத்தவனே பார்க்குறாரு. அதுதான் பெரிய விஷயம். இதில் ட்ரெயினிங் வந்து என்னென்னா, அவர் வீடு கொடுத்த புதனே பார்க்குறாரு. 9ஆம் பறவையில் பார்க்குறதுனால குரு வலுக்கிறாரு. குரு வலுத்து உங்கள் ராசியை பார்க்குறது மிகச்சிறப்பாக இருக்கும். ராசிக்கு 1 4 கூடியவன் 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்க்குறதால குடும்பத்தில் இணக்கம் இருக்கும். இன்டகிரேஷன், கூட்டுறவு, பங்கு சந்தை, ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்டேஷன்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. தானும் மகிழ்ந்து பிறகு மகிழ வைப்பீங்க. நல்லாயிருக்கும். சரியா? வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்களுக்கும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து சூரியனும் 3ஆம் இடத்துக்கு போவார். கிரகணம் இருக்குது. பிப்ரவரி 17 18 ராகு கிரகஸ்த சூரிய கிரகணம் இருக்குது. தாப்பனோட உடல்நலத்தை மட்டும் பார்த்துக்கோங்க. அப்பா வழி உறவுல உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. அதுபோல் அரசியல்வாதிகள், அரசாங்கத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் அனுசரித்து போங்க. இருப்பினும் பிப்ரவரி 18ஆம் தேதிக்கு மேலே கிரகணத்துக்கு பின்னாடி வருத்து சூரியன் வந்து நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா? உங்களுக்கு வந்து மாதம் முழுக்க சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கிறது தைரிய வீரியத்தை கொடுப்பாரு. காரிய வெற்றியை கொடுப்பாரு. காரிய அனர்த்தத்தை கொடுப்பாரு. ஆள் ஆனஸ்ட்டாக இருப்பீங்க. மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா? நேரில் 3ஆம் இடத்துல சூரியன் கும்பத்தில் பகப்பட்டாலுமே தான் வீட சம்மந்தப்படுவார். சிம்மம் சம்மந்தப்படுறதுனால அரசாங்க வேலைகள்லாம் நல்லபடியாக நடக்கும். சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ கிரகணத்தை அன்றைக்கி மட்டும் 2 நாள் கவனமாக இருங்க. நான் முடிஞ்சால் கிரகணத்துக்கு ஒரு வீடியோ போடுறேன். கிரகணங்கிறது வந்து இந்தியாவில் தெரியாது. ஆனால் பிப்ரவரி 14ஆம் தேதி ஈவினிங் தான் நடக்குது. இந்தியாவில் தெரியாது. பட் அதோட தாக்கம் இருக்கும். கொஞ்சம் தகப்பன் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆண்கள் அன்றைக்கி வந்து சைவ சாப்பாடு சாப்பிடுங்க. நான்வெஜ் எடுக்காதீங்க. கொஞ்சம் பழக்க வழக்கத்தில் கரெக்டாக இருந்துக்கிட்டிங்கன்னா பெரிதாக பாதிப்பு ஒன்றும் இருக்காது. இப்போ வந்து உங்களுக்கு பிப்ரவரி 13ஆம் தேதி போராட நட்சத்திரம் வருது. உங்கள் ராசியில் தான் சந்திரன் இருக்கிறார். குரு பார்வைக்கு வராரு. குருச்சந்திர யோகம், கஜகேஸ்வர யோகம் மிகச்சிறப்பாக இருக்கும். ராசிக்கு 8 குடைவன் வந்து ராசியில் இருக்கிறதுனால மிகச்சிறப்பாக இருக்கும். குறிப்பாக தனுசு ராசியில் கடக லக்கணம், மேச லக்கணம், கன்னியா லக்கணம், துலா லக்கணம், விருச்சிக லக்கணம், மகர லக்கணம், மீன லக்கணம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்குலாம் அளப்பரிய பலன்களை கொடுப்பார் சந்திரன் குரு பார்வைக்கு வரும்போது. மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். திடீர் அதிர்ஷ்டம், லக்கு அடிக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே நான் வந்து தனுசு ராசிக்கு வந்து தெய்வம் தந்த லக்கி நம்பர்ஸ் அண்டு லக்கி டேஸ் சொல்லியிருக்கிறேன். அதை நீங்கள் ஷேர் பண்ணிங்க. அந்த வீடியோ வேணால் இதில் ஷேர் பண்ணுறேன். அன்றைக்கி வந்து அந்த தேதி அந்த நாட்கள் வந்து உங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அந்த தகவலையும் இந்த வீடியோவில் வேணால் ஒரு ஹைலைட் பண்ணுறேன் உங்களுக்கு அன்றைக்கி போராட நட்சத்திரத்தை அன்றைக்கி யோகமான நாளாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா ராசியில் சந்திரன் வந்து குருபாரிக்கு வராரு. ஏற்கனவே நான் வீடியோ போட்டுக்கிறேன். அந்த வீடியோனுடைய தொகுப்பு இப்போதைக்கு கிடைக்குதான் பார்ப்போமே. எஸ், கிடைக்குது. வீடியோவுடைய தொகுப்பு உங்களுக்கு கிடைக்குது. அதன்படி பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து நான் சொல்கிற எண்கள்லாம் உங்களுக்கு யோகமுள்ள எண்களாக பார்க்கப்படுகிறது. சரியா? மகம் நட்சத்திரத்துக்கு மூல நட்சத்திரத்துக்கு வந்து 8 3 6 4, புராட நட்சத்திரத்துக்கு 5 8 1 3, உத்திர நட்சத்திரத்துக்கு 7 5 2 8. ஓகே நேயர்களே, போராட அன்றைக்கி 13ஆம் தேதி இந்த எண்கள்லாம் உங்களுக்கு வந்து யோகமுள்ள எண்களாக ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு பார்க்கப்படுகிறது. அன்றைக்கி நீங்கள் ஒரு பூஜை பண்ணணும். என்ன சார் பூஜை பண்ணணும் அப்படி பார்த்தோம்னா, குபேர பூஜை, குபேர லட்சுமி பூஜை. அதுக்கு என்ன சார் செய்யணும் அப்படின்னா, ஒரு மண்கலயம், சின்ன மண்கலயம், அந்த இமேஜை வேணால் அந்த வீடியோவில் நான் என்க்ளோஸ் பண்ணுறேன். இல்லைனா கிளியாஞ்சட்டி, பெரிய கிளியாஞ்சட்டி, நம்ம தீபம் வைத்தோம்ல அகல் விளக்கு, அது மண் விளக்கில் தான் இருக்கணும். ஏன்னா மண் விளக்குங்கிறது வந்து செவ்வாயோட அனுக்கிரகம் உள்ளது. மண்ணுனாலே செவ்வாய் தான் பூமி காரகன். மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதில் என்ன பண்ணணும்னா வெண்கடுகு போடணும். அந்த கிளியாஞ்சட்டியில் வாங்கிட்டு வந்தது அதை சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி அதில் கொஞ்சம் பன்னீர் வச்சு தொடச்சிட்டு, ஏன்னா கடையிலேருந்து வாங்கிட்டு வரோம் பார்த்தீங்களா, அதை துடைக்கணும். எப்போயுமே கடையிலேருந்து வாங்கிட்டு வர பொருட்களை பன்னீரால் துடைச்சிட்டோம்னா அங்கே வந்து லட்சுமி குடியிருப்பா. சரியா? நம்ம வீட்டு லட்சுமி நம்ம பொருளே குடியிருப்பா. பன்னீரால் துடைச்சிட்டு வெண்கடுகு போடுங்க. ஒரு 50 கடுகு வாங்கிக்கோங்க. வெண்கடுகு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், பலசர கடையிலும் கிடைக்கும். நான்லாம் பலசர கடையில் தான் வாங்கினேன்.
போன மாதம் புரட்டாசி குபேர ஜெயந்தி வர அன்றைக்கி அந்த பூஜை பண்ணேன். இப்போ என்னுடைய ட்ராயரில் இருக்குது. நான் இந்த பேசிகிட்டு இருக்கிற ட்ராயர் கீழே அந்த நான் செஞ்ச அந்த பரிகாரம் இருக்குது. இது ஒரு தாந்திரிய பரிகாரம், வீட்டிலே செய்யலாம். ஸோ அந்த கிளியா செட்டியில் வந்து கொஞ்சம் வெண்கடுகு போட்டு அதுக்கு மேலே ஒரே ஒரு பச்சை கற்பூரம், 6 ஏலக்காய், சரியா? 6 ஏலக்காய்ங்கிறது வந்து 6ங்கிறது வந்து சுக்கரனோட ஆதிக்கமேன். ஸோ அங்கே வந்து மகாலட்சுமி வந்துடுவா. இதை நீங்கள் வச்சிடணும். எதில் சார் வைக்கணும் அப்படின்னா வாழை இலையில் வைக்கலாம், சரியா? வாழை இலையில் வைக்கலாம், இல்லைனா பித்தளை தட்டில் வைக்கலாம். பித்தளை தட்டில் வச்சு நீங்கள் பூஜை பண்ணணும். வருகிற 13ஆம் தேதி போராட நட்சத்திரம் இரவு 8 to 9 இரவு ஆரம்பிக்குது, சரியா? மூல நட்சத்திரம் முடிஞ்சு போராட நட்சத்திரம் 5 மணிக்கு ஆரம்பிக்குது, சரியா? 5 மணிக்கு ஈவினிங் ஆரம்பிக்குது. போராட நட்சத்திரம் அன்றைக்கி நைட்டு முழுக்க இருக்குது. ஸோ வெள்ளிக்கிழமை இரவு நைட்டு இந்த பூஜை பண்ணிடுங்க. பூஜை பண்ணும்போது வணங்க வேண்டிய தெய்வங்கள் அப்படி பார்த்தோம்னா தனுசு ராசிக்கு பக்த கணபதி படம் நிறைய பேருக்கு அனுப்பியிருக்கிறேன். 100கணக்கான பேர் என்கிட்ட வாங்கியிருக்காங்க வாட்ஸ்அப்பில். ஸோ அந்த பக்த கணபதி படத்தை கண்டிப்பாக வைக்கணும். அந்த படம் இல்லைன்னா என்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு நான் அந்த இமேஜ் அனுப்புவேன், சாஃப்ட் காப்பி அனுப்புவேன். அது பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. பொதுவாக தனுசு ராசியில் இருக்கிறவங்க பக்த கணபதியை வணங்குறது நல்லது. குறிப்பாக இந்த ராகு திசை நடக்கிறவங்க பக்த கணபதி வழிபாடு பண்ணுறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பக்த கணபதி. அடுத்து வந்து உங்களுக்கு உண்டான லக்ஷ்மி யார்? தைரியலக்ஷ்மி. கையில் கத்தி வச்சுருக்கோம் அந்த அம்மா, தைரியலக்ஷ்மி. அடுத்து வந்து உங்கள் குலதெய்வம், இஷ்ட தெய்வம், பெருமாள் படம் யாருனாலும் வச்சுக்கலாம், சரியா? குபேரன் படம் இருக்கணும், ரைட்? குபேரன் படம் இருக்கணும். குபேரன் படமோ சிலையோ வச்சுக்கோங்க. இல்லைன்னா குபேரலட்சுமி படத்தை வச்சுக்கலாம். குபேரலட்சுமி படத்தையும் நான் கொடுக்குறேன், சரியா? குபேரலட்சுமி படத்தை வச்சுக்கலாம். தைரியலட்சுமி அல்லது குபேரலட்சுமி. குபேரனும் லட்சுமியும் சேர்ந்த படம் குபேரலட்சுமி படத்தை வைக்கிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா குபேரன் தான் இங்கே வந்து மையப்படுத்தப்படுகிறார். இந்த வீடியோவுடைய நாயகனே குபேரன் தான். அதனால் நீங்கள் வந்து குபேரன் படத்தை வச்சுக்கோங்க. நெய்வேத்தியத்துக்கு வந்து பாலும் சர்க்கரையும் வச்சுக்கோங்க. அதுபோக உங்களுக்கு எதுவும் விமர்சையாக செய்யணும்னா நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம், சரியா? பலகாரம் கூட செஞ்சு வச்சுக்கலாம். கெண்டியில் தண்ணி வைக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். பூஜையில் கெண்டியில் தண்ணியில் என்ன போடணும்னா துளசி, நறுமணப்பூக்கள், பன்னீர், கற்பூரம், மஞ்சள், குங்குமம், விபூதி போடக்கூடாது, வில்வேலை போடக்கூடாது, சரியா? இது வந்து வைஷ்ணவ வழிபாடு. மகாலட்சுமி நினச்சி கும்பிட்றோம், பெருமாளை நினச்சி கும்பிட்றதுனால துளசி போடலாம், நறுமணப்பூக்கள் போடலாம், அருகம்புல் போடலாம். அருகம்புல் போடுறது நல்லது. அந்த பக்த கணபதிக்கு வந்து அருகம்புல் போடலாம். அடுத்து வந்து சந்தனம், குங்குமம், மஞ்சள், பன்னீர் ஊற்றலாம். 2 சொட்டு பன்னீரை அந்த கெண்டியில் ஊற்றலாம். கெண்டிங்கிறது என்ன? நம்ம தீர்த்தம் வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த பாத்திரம் தான். இதே மாதிரி ஏற்பாட்டில் நீங்கள் பூஜை ஆரம்பிங்க. பூஜை பண்ணுங்கள், மந்திரம் சொல்லுங்கள், பக்தி காட்டுங்க, கற்பூரம் காட்டுங்க, பிரார்த்தனை பண்ணுங்கள். மந்திரம் வந்து குபேரனோட மந்திரத்தை சொல்லணும். மந்திரம் வேணுங்கிற என்கிட்ட வாங்கிக்கலாம், சரியா? இதை வந்து 13ஆம் தேதி தான் ஃபோர்ஸாக செய்யணும் அவசியம் கிடையாது. வெள்ளிக்கிழமை எந்த வெள்ளிக்கிழமையும் செஞ்சுக்கலாம். ஆனால் 13ஆம் தேதி போராட நட்சத்திரம் வருது, அது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரனோட நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை வருது, ரொம்ப ரேரு. அது ரொம்ப ரேராக தான் வரும், சரியா? வெள்ளிக்கிழமை பரணி, பூரம், போராடம் இந்த 3 நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரம் சேர்ந்து வருது, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது, சரியா நேர்களே? அன்றைக்கி வந்து ஏகாதசியும் இருக்குது, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது, சரியா நேர்களே? நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ஓகே, நான் அந்த மந்திரத்தை சொல்கிறேன். குபேர மந்திரம். ஓம் யாஷாய நமக, ஓம் குபேராய நமக, ஓம் வைஷ்ணவராய நமக, ஓம் தனத்தானியாதி நமக, ஓம் தனதானிய சுனிதி நமக. இதை கண்டிப்பாக சொல்லணும். இதை சொல்லிவிட்டு மகாலட்சுமி மந்திரத்தையும் சொல்லுங்கள். நமஸ்தே செல்வ ரூபிணியே, நமஸ்தே கமலவாசினி, தேகமே தனப்பிராப்தி நித்தியம், சித்தர் பதுமே சதா. இந்த மந்திரத்தை சொல்லிட்டு பூஜையை முடிங்க. கண்டிப்பாக பெண்கள் இருக்கணும், ஆண்களாக கும்பிடக்கூடாது. ஆண்களும் கலந்துக்கலாம், ஆனால் கண்டிப்பாக பெண்கள் இருக்கணும். பெண்களை வச்சு செய்கிற பூஜை தான் இது, சரியா நேர்களே? குபேரலட்சுமி பூஜைங்கிறது பெண்களை மையப்படுத்தி செய்கிற பூஜை தான். குபேரனை வீட்டிலே தங்க வைக்கிறது தான். ஸோ பிப்ரவரி 13 முதல் குபேரன் வந்து உங்கள் வீட்டில் தங்கிடுவார். இந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். நான் சொன்ன காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். குறிப்பாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல வகையில் நன்மை இருக்கும். கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக அந்த காரியம் இருக்கும். நம்பர் 1 கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். நேர்மறை எண்ணங்கள் இருக்கும். 2 3 வந்து வெளிநாட்டு யோகம் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. 4 வந்து விரும்பிய முடிவுகளை நல்லபடியாக எடுப்பீங்க, அப்படியே நிறைவேறும். 5 ஃபினான்சியல் விஷயத்தில் ஒரு ஸ்திரத்தன்மை இருக்கும், பண பிரச்சனை இருக்காது. பண விஷயத்தில் ஒரு ஸ்திரத்தன்மை, ஒரு நேர்த்தியாக இருப்பீங்க. அதுபோக 6வது விஷயம், அப்பா வழி சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. 7வது அதிர்ஷ்டம் உங்கள்கிட்ட இருக்கும். 8வது வந்து நீண்ட காலம் காத்திருந்த காரியங்கள் நடக்கும். அது குறிப்பாக உங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கும். ஸோ இந்த 8 காரியங்களும் நடக்கும். அந்த அஷ்டலட்சுமி அனுக்கிறதால இந்த 8ம் நடக்கும். அஷ்டம்னாலே 8 தான். ஸோ 8 காரியங்கள் இனிதாக நடக்கும். பிப்ரவரி 13 முதல் இந்த 8 காரியங்களும் இனிதாக நடக்கும். நான் தம்மையில் அப்படி தான் போடுவேன், பாருங்கள், சரியா? நான் எப்படி தம்மையில் போட்டாலுமே நம்ம நேரில் பார்ப்பாங்க. இருந்தாலும் இந்த வீடியோ பதிவில் நான் அந்த தம்மையிலையும் சொல்லிடுறேன். நான் பிப்ரவரி 13 முதல்
இந்த 8 விஷயங்கள் 100% நடக்கும். சரியா நேர்களே? ஓகே, வாழ்த்துக்கள். நல்லபடியாக சாமி கும்பிடுங்க. எது சந்தேகமான கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா அந்த ஃபோட்டோ இமேஜெலாம் கொடுப்பேன். மந்திரம், குபேரலட்சுமி படம், குபேர படம் எல்லாத்தையும் அனுப்புவேன். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இல்லாமல் இறைவன் தனுசு ராசி நேயர்களுக்கு, மூலம், போராடம், உத்திராட நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையும் கொடுப்பார். அனைத்து நலங்களும் வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலையுடன் நீரோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. அதுபோக ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிற ரத்தாஷ்டம சனி, அந்த தாக்கமும் குறையும். ஏன்னா அடுத்தடுத்து சுக்கிரனும் போதனும் ராசிக்கு 4ஆம் இடத்துல போய் சனி பகவானை சுபத்தப்படுத்துறதுனால இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. யானை வரும் பின்னே, மணி ஓசை வரும் முன்னே. நன்றி. நல்லதே நடக்கட்டும். என்றும் இன்புடன் இருக்க, ஏற்றத்தை பெறுக, இன்பம் ஒன்றே நினைக்கட்டும். இனி அனைத்துமே இன்பமயமாக மாறட்டும். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. நேயர்களே, ஒரு முக்கியமான விஷயம், அதை நான் மறந்துட்டேன். அந்த வழிபாடு பண்ணும்போது அந்த பரிகாரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வெண்கடுகு பரிகாரம் அந்த கிளியா செட்டியில் வச்சு நீங்கள் செய்கிறீங்க பார்த்தீங்களா, அது என்ன பண்ணணும்னா பூஜை முடித்த பின்னாடி மஞ்சள் துணியில் கட்டி அதை வீட்டில் எங்கேனாச்சும் வைக்கலாம். வீட்டில் பீரோ, பெட்டி எங்கேனாச்சும் பத்திரமா வைக்கலாம். 6 மாதம் கழித்து அதை மாற்றிக்கலாம். சரியா? அதை எடுத்து அப்புறப்படுத்திக்கலாம். அடுத்த 6 மாதம் வெள்ளிக்கிழமை செய்யலாம். நீங்கள் வெள்ளிக்கிழமை இந்த பரணி, பூரம், போராட நட்சத்திரம் வர அன்றைக்கி நேரம் பார்த்து செய்யலாம். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சுக்கிர உரையில் செய்யணும். வெள்ளிக்கிழமை சுக்கிர உரையில் செஞ்சோம்னா மிக சிறப்பாக இருக்கும். அந்த பரிகாரம் முடிஞ்ச பின்னாடி, சாமி கும்பிட்டு நமஸ்காரம் முடிஞ்ச பின்னாடி அதை அப்படியே எடுத்துருங்க. ஒரு மஞ்சள் துணியில் வைக்கணும். வச்சு துணியை மடிச்சுட்டு அது மேலே மஞ்சள் நூலால் டைட் பண்ணி கட்டிட்டிங்கன்னா நல்ல ஒரு பொட்டான மாதிரி இருக்கும். அதை அப்படியே நீங்கள் ட்ராயரில் வச்சுக்கலாம். வேலை பார்க்குற இடத்துல வைக்கலாம், தொழில் பண்ணுற இடத்துல வைக்கலாம், வியாபாரம் பண்ணுற இடத்துல வைக்கலாம். எங்கே வேணாலும் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த அஷ்டலட்சுமி உடைய வாசம் அப்படியே இருக்கும். அந்த குபேரன் அதில் குடியிருந்து உங்களுக்கு அஷ்டத்தை கொடுப்பார், அஷ்டத்தை ஈர்ப்பார். சரியா? வெளியே இருக்கிற அதிர்ஷ்டம் உங்களை நோக்கி வரும். பண விஷயமாகும். அதிர்ஷ்டம் உங்களை நோக்கி வரும். யோகமாக மாறும். அனைத்து விதமான சௌரியங்களும் நடக்கும். அஷ்டலட்சுமி நவநீதியும் உங்கள்கிட்ட குடியிருப்பாங்க. வாழ்த்துக்கள். நன்றி.